ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸாம் டைம் தானே, நல்லா படிக்கணும். பரீட்சை எழுதும் போது எசப்பாடு ஜோம் பண்ணிட்டு எழுதணும். ஒரு குட்டி கதை கேட்கலாமா? மேன்னு ஆடு ஒரு பக்கமும், கொக்குன்னு கோழி ஒரு பக்கமும், கிச் கிச்னு எலி ஒரு பக்கமும், இவங்க 3 பேரும் நெருங்கிய நண்பர்களாக இருந்தாங்களாம். ஒரு நாள் அவங்க வீட்டு எஜமான் எலி பொறி வாங்கிட்டு வந்தாங்களாம். அது அவங்க மனைவி கிட்ட சொன்னாங்களாம், இனி நம்மளுக்கு எலி தொல்லை கிடையாதுன்னு. அந்த எலி பொரியை பார்த்தோன்னே அந்த எலிக்கு ஒரு நிமிஷத்தில் இருதயமே நின்று போச்சான். அது ரொம்ப சோகமாக கோழிக்கிட்ட போச்சான். கோழி அதுக்கு சொல்லிச்சான், இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் கிடையாது, அதில் நீ தான் மாட்டோன்னு சொல்லிச்சான். வான்கோழிக்கிட்ட வச்சான். அது சிரிச்சுக்கிட்டே சொல்லிச்சான், இதுதான் உனக்கு கடைசி நாளா அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கு அடுத்து ஆடுகிட்ட போச்சான். ஆடு சொன்னிச்சான், இது எனக்கு கசாப்பு கடையிலேருந்து வந்தால் மட்டும்தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிச்சான். ஒரு நாள் நைட்டு அவங்க வீட்டில் கருவாலில் எலி பொறி போட்டு வச்சுருந்தாங்களாம். அதை பார்த்த பாம்பு அதை உள்ளே போய் மாட்டிக்கிச்சான். அந்த எலிக்கு ஒரு சைடு சந்தோஷம், ஒரு சைடு துக்கம். ஃபஸ்ட்டு எதுக்கு சந்தோஷமாக இருந்துச்சுன்னா, அதை சாப்பிட வந்த பாம்பு உள்ளே மாட்டிக்கிச்சு. இன்னொன்று என்னென்னா, அவங்க எஜமானியை பாம்பு கொத்திருச்சு. அதனால் அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனாங்களாம். அவங்க சொன்னாங்களாம், நீங்கள் தலைக்கு விஷம் ஏறுறக்குள்ளே நீங்கள் கூட்டிகிட்டு வந்துட்டீங்க. ஒருத்தவங்க சொன்னாங்களாம், கோழி சூப் வச்சு கொடுங்கன்னாங்களாம். அதுக்கு அந்த எஜமான் கோழி அடித்து கோழி சூப் வச்சு கொடுத்தாங்களாம். அடுத்து அவங்க வீட்டுக்கு வந்த விருந்தாளியை வான்கோழி குழம்பு வச்சு கொடுத்தாங்களாம். அடுத்து அவங்க எஜமானி சரியானோன்னி அவங்க ஊருக்கு விருந்து வச்சாங்களாம். ஆடு அடித்து குழம்பு வச்சாங்களாம். அந்த எலி நினச்சிச்சான், எக்காரணத்தை கொண்டு நம்ம சுயநலமாக இருக்கக்கூடாது, எல்லாத்துக்கும் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிச்சான். என்ன ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் எல்லாருக்கும் உதவி செய்யணும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கவலையாக இருந்தாங்கன்னா இன்னமும் கவலைப்படுத்தக்கூடாது. யாராவது கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு உதவி செய்யணும், இன்னும் கஷ்டப்படுத்தக்கூடாது. இந்த கதைக்கான வசனத்தை கேட்போமா? ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். கலாத்தியர் 6:2. தீமையை நன்மையினால் வெல்லு, தீமையை நன்மையினால் வெல்லு, தீமையை நன்மையினால் வெல்லு, இது வேதத்தின் கட்டளையல்லோ, இது வேதத்தின் கட்டளையல்லோ. உன் சத்துரு பசியாயிருந்திட்டால் ஆகாரம் கொடு, உன் சத்துரு தாகமாயிருந்திட்டால் தண்ணீரை கொடு. இப்படி நீயும் இருந்திட்டால் உலகம் உன்னையே கிறிஸ்துவாக பார்த்திடுமே, இயேசு கிறிஸ்துவாக பார்த்திடுமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.